ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும்போது அந்த திட்டம் அந்த ஒரு குடும்பத்தை எப்படி மாற்றுது, ஒரு தலைமுறை மட்டும் இல்லை 7 தலைமுறைக்கு அது எப்படி பாதுகாப்பாக இருக்க போகுதுங்கிறத முடிவு செய்கிறவர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். என்னால் யூஜி படிக்க முடியல. சொல்லிட்டு நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணி என்னோட கரியர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன். டிப்ளமோவில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4 முதல் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து நாங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா டிஜிட்டல் ஸ்கில், அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்ரி ஸ்கில், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டோம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு இன்டர்னுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து என்னோட ஸ்கில் செட்ஸை பார்த்துட்டு எனக்கு 2 ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்ட் டைம்ல ஒர்க் ப்ரொவைட் பண்ணாங்க. அதாவது நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணாங்க. இது மூலியமா நான் என்ன பண்ணேன்னா, இது என் தங்கச்சி 12th முடிச்சா, அவளாலையும் யூஜி கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரல. ஃபேமிலியில அஃபோர்ட் பண்ண முடியல. எங்க ஃபேமிலியில வந்து 1 month கிட்ட காலேஜ் போகாம இருந்தா, என்னோட ஸ்டார்ட் அப் அந்த கம்பெனி மூலியமா அவளோட ஃபீஸை நான் கட்டினேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஜஸ்ட் 19 years தான் ஆகுது. அவளோட ஃபீஸை நான் வந்து அஃபோர்ட் பண்ணி கட்டி, இப்போ வந்து எங்க ஃபேமிலியில அவ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன். என்னால யூஜி படிக்க முடியல, பட் என் தங்கச்சி நான் வந்து யூஜி படிக்க வச்சிருக்கேன். நானும் கூடிய சீக்கிரத்துல யூஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உலகம் ரொம்ப பெருசு. உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிர்கொள்ளிக்கணும். நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.